ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நார்த்தங்காயில் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த நார்த்தங்காயில் ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் அடங்கியிருக்குது. இந்த நார்த்தங்காய் சீசன் வந்து இப்போ தான் இருக்குது. அதனால் நார்த்தங்காய் கிடைக்கும் போதே இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் 3 நார்த்தங்காய் எடுத்து இட்லி பாத்திரத்தில் கீழே கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு மேலே இந்த மாதிரி 3 நார்த்தங்காயும் வச்சு நான் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். நல்லா அதோட மேலே உள்ள ஸ்கின் எல்லாம் சாஃப்டாக வந்துடும். ஸ்கின் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்த உடனே நம்ம அதை தனியாக எடுத்து ஆற வச்சுட்டு இப்போ 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கடுகு வெடித்து வரணும். வெடித்து வந்துருச்சுன்னா அது நல்லா வறுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ அதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நார்த்தங்காயை வந்து நல்லா ஆறி இருக்கும். இப்போ பாருங்களேன், மேலே உள்ள தோல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது. கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம கட் பண்ணும்போதே அதில் நிறைய சீட்ஸ் இருக்கும். அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு சின்ன சின்ன சைஸ்லேயே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் வந்து ஊறுகாய் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் போட்டாச்சு. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நார்த்தங்காயை அந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே வெறும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நார்த்தங்காயில் உள்ள அந்த கசப்பு சுவையெல்லாம் கொஞ்சம் குறையும். இப்போ நார்த்தங்காயை வந்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்ட பிறகு இதில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற கடுகு வெந்தய பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் பொடி ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு 1 ஸ்பூன் வந்து தனி காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். ஒரு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை இந்த நார்த்தங்காயோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே நார்த்தங்காயில் நல்லா கலந்து படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கலவையை வந்து அப்படியே ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. அப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா இது வேகணும். அப்போ தான் இதில் இருக்கிற இந்த துவர்ப்பு தன்மை, கசப்பு தன்மைலாம் நல்லா கொஞ்சம் குறையும். 5 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். நார்த்தங்காய் அப்புறம் நம்ம போட்ட மிளகாய் பொடி அதோட எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு ஊறுகாய் பதத்துக்கு வந்திருக்கும். இந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கசப்பாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கசப்பு தன்மை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் நான் எந்த வெல்லமும் எதுவும் சேர்க்கலை, அப்படியே யூஸ் பண்ணிக்கலான்னு வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம செஞ்ச பிறகு இதை அப்படியே நம்ம ஒரு பாட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இது கெட்டு போகாமல் இருக்கும். அப்பப்போ வெயிலில் மட்டும் வச்சு எடுத்தால் போதும். நீங்களும் நார்த்தங்காய் வாங்கினீங்கன்னா இந்த மெத்தடில் ஒரு தடவை ஊறுகாய் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.